ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜியோ சிம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு சூப்பர்பான ட்ரிக் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஜியோ ஆரம்பிச்சப்ப ஜியோ சிம் அண்ட் டேட்டாவை ஃப்ரீயாக கொடுத்ததுனால ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஜியோ சிம்மை வச்சுருப்போம். நம்ம எல்லாருடைய கான்டாக்டையும் இந்த ஜியோ சிம் நம்பரை கொடுத்தும் வச்சுருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோ ரீசார்ஜோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹைக்காக இருந்ததுனால ரீசார்ஜ் வந்து நம்ம பண்ண முடியாமையும் நம்ம ஜியோ நம்பரை வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறதுனாலையும் அதே மாதிரி பேங்க்குக்கும் இந்த நம்பரை கொடுத்து வச்சிருக்கிறதுனாலையும் வேற வழியே இல்லாம மாசம் மாசம் ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்போம். செகண்டா ஒரு ஜியோ நம்பரை நீங்க வச்சிருந்தீங்கன்னா, அதாவது நான் கால் பண்ண மாட்டேன், எனக்கு இன்கமிங் கால் வந்ததுன்னா அதை நான் அட்டன் பண்ணுவேன். அதே மாதிரி பேங்க்ல இருந்து ஒரு ஓடிபி வந்ததுன்னா நான் பார்ப்பேன். அதுக்கு மட்டுமே, அதாவது உங்களுக்கு இன்கமிங் கால்ஸும் பேங்க்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஓடிபிக்காக மட்டும்தான் நான் இந்த ஜியோ சிம்மை யூஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான நீங்க ஜியோ சிம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு சூப்பர்பான ட்ரிக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னா, ஜியோவோட பாலிசி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஜியோ நம்பரை ரீசார்ஜ் பண்ணிடுறீங்க, ரீசார்ஜ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணி முடிச்சிடுறீங்க. இப்போ டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. டீஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறமா, அதாவது கால்ஸ் போகாது, எஸ்எம்எஸ் வராது, டேட்டா எதுவுமே யூஸ் ஆகாது இல்லையா? அப்படி இருந்ததுன்னா 90 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஆஃப்டர் 90 டேஸ் அப்புறமா உங்களுக்கு இன்ஆக்டிவா இருந்து ஆக்டிவே ஆகாம இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த நம்பர் கிடைக்காது, அது வேற பக்கம் போயிடும். இதுதான் ஜியோவோட பாலிசி. ஸோ தட் இந்த 90 டேஸ்க்குள்ள நம்ம ஏதாவது ஒரு டைம்ல நீங்க ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சிம் டீஆக்டிவேட்ல இருந்து மறுபடியும் ஆக்டிவா கன்வெர்ட் ஆயிடும். ஓகேங்களா? இந்த ஜியோ பாலிசியில நம்ம ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ண போறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ 11 ரூபீஸ்ல 11 ரூபாயில நம்ம ரீசார்ஜ் பண்ண போறோம். ஸோ ஜியோ நம்பருக்கு நீங்க 11 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா ஒன்லி டேட்டா பேக் மட்டும்தான் பண்ண முடியும். அதுவும் 1 மணி நேரத்துக்கு அன்லிமிட்டட் டேட்டா கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிடுறோம். ஸோ இதில் என்னென்ன கொடுக்குறாங்கன்னா, 1 ஹவருக்கு டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஹவருக்கு 10 GB ஹை ஸ்பீட் டேட்டாவை நம்ம 64 kbpsல யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 1 ஹவருக்கு அப்புறமா உங்களுக்கு இது ஒர்க் ஆகாது. அப்படிங்கிறது தான் இந்த ஜியோ 11 ரூபீஸ் பிளான். ஓகேங்களா? டேட்டா பேக்குக்காக இதை நீங்க ரீசார்ஜ் பண்றீங்க. ஒன்ஸ் நீங்க ரீசார்ஜ் பண்ணி லைட்டா நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுடைய கரண்டா இருக்கக்கூடிய சிம் வந்து ஆக்டிவ்ல இருக்கும். 1 ஹவருக்கு அப்புறமா 11 ரூபீஸ் பிளான் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஆனா க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா உங்களுடைய சிம் 90 நாள் வரைக்கும் இன்கமிங் கால்ஸ் வரும், எஸ்எம்எஸ் வரும். ஓகேங்களா? ஆனா அவுட் கோயிங் கால்ஸ் பண்ண முடியாது. ஸோ தட் 90 நாள் வரைக்கும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கை நம்ம எப்படி ரீசார்ஜ் பண்றதுங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஜிபே ஓபன் பண்ணிக்கங்க. ஜிபேல லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் இருக்கும், அதில் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இதில் நம்ம நம்பர் டைப் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய ஜியோ நம்பரை டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டு கீழே ரைட் சைடில் இருக்கிற ப்ளூ கலர் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கங்க. நான் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து சர்ச்ன்னு இருக்கும், அது கீழே என்னென்ன பிளானிங்கோ அந்த பிளான் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இந்த சர்ச்சை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் 11 நீங்கள் போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக 11 ரூபீஸ் அன்லிமிட்டெட் வேலிடிட்டி 1 ஹவர் கால்ஸ் என்ஏன்னு வந்துடும். இது கீழே டேட்டா ஒன்லி பேக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. அதில் சொல்லியிருக்கு பாருங்க, இது டேட்டா மட்டும்தான், நோ வாய்ஸ் நோ எஸ்எம்எஸ் வித் 1 ஹவர் வேலிடிட்டி. டேட்டா வந்து அன்லிமிட்டடாக இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 ஹவருக்கு அப்புறமா உங்களுக்கு இது டிஸ்கனெக்ட் ஆயிரும். ஸோ தட் இதை நீங்கள் ரீசார்ஜ் ப்ரொசீட் டு ரீசார்ஜுங்கிறத கிளிக் பண்ணிக்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு உடனே பே கொடுத்துட்டு நான் பே பண்ணிடுறேன். இது வந்து என்னுடைய இன்னொரு நம்பருக்கு ரீசார்ஜ் ஆயிருச்சு. இதை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி முடிச்சோன்னே அடுத்தது என்ன ஆகும்னா, நீங்கள் இந்த டேட்டாவை நீங்கள் யூஸ் பண்ணிடுறீங்க. யூஸ் பண்ணினதுக்கு அப்புறமா 1 ஹவர் கழித்து உங்களுக்கு இந்த ரீசார்ஜ் பண்ணது டீஆக்டிவேட் ஆகிடும். டீஆக்டிவேட் ஆனோடனே உடனே சிம் வந்து உங்களுக்கு ஆக்டிவாக தான் இருக்கும். பட் இங்கிருந்து நீங்கள் கால் பண்ண முடியாது. நீங்கள் கால் பண்ண முடியாது, ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய இன்கமிங் கால்ஸ் வந்துட்டுருக்கும். அட் த சேம் டைம் எஸ்எம்எஸும் வரும். ஸோ ஓடிபி அண்ட் இன்கமிங் கால்ஸை நீங்கள் டோட்டலாக 90 டேஸ் வரைக்கும் 90 நாள் வந்து
நீங்கள் ரிசீவ் பண்ணிக்க முடியும். இன்னும் நம்ம ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த 60 டேஸ்க்கு அப்புறமா இல்லை 90 நாள் ஆகுது அப்படின்னா ஒரு 89வது நாள் மறுபடியும் ஒரு 11 ரூபாய்க்கு பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக இதுலேயே கொடுத்துருக்கு பாருங்க, காஸ்ட் எஃபெக்ட்னு சொல்லி இங்கேயே கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ தட் நம்ம இதை ஹோல் இயருக்கும் ஒரு வருஷம் ஃபுல்லாக வச்சுக்கணும்னா 4 டைம் 11 ரூபா 11 ரூபாய்ன்னு சொல்லி நம்ம ரீசார்ஜ் பண்ணோம்னா 44 ரூபாய்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணணும்னாவே போதும். ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ஜியோ சிம், பட் அந்த ஜியோ சிம் ஒன்லி இன்கமிங் கால் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். அட் த சேம் டைம் உங்களுக்கு பேங்க்ல இருந்து வரக்கூடிய எஸ்எம்எஸ் நம்ம ரீட் பண்ணிக்கலாம். நீங்க இங்கிருந்து கால் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு வருஷத்துக்கு நீங்க 44 ரூபா மட்டும் செலவு பண்ணா போதும். உங்களுடைய ஜியோ சிம் ஆக்டிவ்ல தான் இருக்கும். பட் இன்கமிங் கால்ஸ் நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வரக்கூடிய எஸ்எம்எஸ் எப்பவும் போல வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ட்ரிக்கு இப்பதான் உங்களுக்கு தெரியும்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி வெறும் 44 ரூபா மட்டுமே நீங்க ரீசார்ஜ் பண்ணி ஒரு வருஷத்துக்கு உங்க ஜியோ சிம்மை இன்கமிங் கால்ஸ் அண்ட் எஸ்எம்எஸ் மட்டும் வர்ற மாதிரி செட் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.